டிசப்பாயின்மெண்ட் பிரதர். என்ன என்ன மிஸ்ஸிங் நினைக்கிறீங்க? என்ன சொல்றது, எல்லாமே மிஸ்ஸிங் தான் பிரதர். தம்பி இது 20 ஓவர் டெஸ்ட் மேட்ச் தம்பி, ரொம்ப கேவலமா இருந்தது தம்பி மேட்ச். கேளுங்க என்ன கேளுங்க தம்பி, இது 20 ஓவர் மேட்ச் மாதிரியே தெரியல. இது 20 ஓவர் மேட்ச் மாதிரியே தெரியல தம்பி. இது 20 ஓவர் டெஸ்ட் மேட்ச். சரிங்களா, நீ ஹைலைட்ஸ் கூட கட் பண்ண முடியாது, அவ்வளோ கேவலமான மேட்ச். சரிங்களா, இது பெரிய ஸ்கோரே கிடையாது. நாங்கள் ரொம்ப ஹோப்பில் இருந்தோம் அந்த மேட்ச் ஜெயிக்கும். முக்கியமாக இன்னைக்கு கேப்டன்ஷிப்பே டோனி தான் பண்ணுவார்னு சொல்லி நம்பி வந்தோம். அதில் ஏமாத்திட்டீங்க, கேமில் ஏமாத்திட்டீங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்க. என்ன ரீசனா, பேட்டிங் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு டீம் நம்ம பேட்ஸ்மேனை செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, யாருமே ஆடலை. பவுலிங் நல்லா போடுவாங்கன்னு சொல்லி ஒரு பவுலரை செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, யாரும் போடல. அதுதான் ரீசன். ஆக்சுவலி உண்மையை சொன்னால் இந்த சிஎஸ்கேக்கு ஒரு டீம் 11 செட் பண்ணுறது ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, பேக்ரவுண்ட், அந்த குரூப்பே மாற்றணும். ஏன்னா இந்த ஐபிஎல்ல நம்ம 11 இருக்கிற டீம்ல ரொம்ப கேவலமான ஐபிஎல். சார் அஸ்வினில் 11 பேரே மாத்துங்க சார். என்னப்பா தம்பி, டோனி வந்து இங்க பாருங்க, இவங்க அஜித் படம் பாக்குறது விஜய் படம் பாக்குற மாதிரி டோனியை பார்க்க வராங்க. டோனி வந்து இங்க பாருங்க, பழைய மேட்ச் வின்னர் டோனி, இன்னைக்கு மேட்ச் ஃபெயிலியர் டோனி. இது ஜெயிச்சு கொடுக்க மேட்ச் தான். டோனினால தான் மேட்ச் தோத்தோம். 12வது ஓவரில் உள்ள வந்தாரு. 12வது ஓவரில் உள்ள வந்துட்டு மேட்ச் ஜெயிக்க முடியலன்னா என்னதா, அப்ப அவர்கிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம். வேர்ல்டு கப்புக்கு நல்லா கேட்டுங்க, வேர்ல்டு கப்புக்கு வந்த சேவாக்கு சச்சின் தெண்டுல்கருக்கு வாய்ப்பு கொடுக்குறது நீங்க யோசிச்சீங்களா இல்லையா? சீனியர் பிளேயர்னு சொல்லிட்டு நான் என்சஸ் வச்சு ஆட போறேன்னு சொன்னாங்க. நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க? நீங்க இத்தனை வருஷமா நீங்க என்ன பண்றீங்க? ஓகே, கேட்டா நாங்க 5 கப் அடிச்சோம், 5 கப் அடிச்சோம். அது 5 கப் நாங்க தந்தது, நீங்க எடுத்தது அடிச்சதில்ல. சரிங்களா, சொல்லுங்க கேளுங்க தம்பி. சத்தியமா சொல்றேன், எல்லாரும் இந்த குரூப்பே மாத்துன்னு புது டீம் எடுங்க. தமிழ்நாட்டு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்தா ஒருவேளை நல்லா விளையாடுறது வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு கேப்டன்ஷிப் வந்து டோனி கொடுக்குற மாதிரி தான் இந்த கூட்டமே வந்தது. லாஸ்ட் டைம்ல வந்து அவர் தான் கேப்டன்ஷிப், அவருக்கு வரல. அதே மாதிரி அவரோட ட்ரை பண்றாரு, முடியல தம்பி. அவ்வளோதான், அவருக்கு ப்ரெஷரா, அதில் என்ன பிளானிங்கான்னு தெரியல. ஆக்சுவலி இன்னைக்கு மேட்ச் தம்பி ரொம்ப கொடுமையான கொடுமை மேட்ச். ஹைலைட்ஸ் கூட கட் பண்ண முடியாது, அந்த அளவு கேவலமான மேட்ச். காரணம் அதான் பேட்டிங் தலைமை மாறணும். ஆமாம், தலைமை மாறணும், கண்டிப்பாக மாறணும். தலைவரை உட்கார சொல்லுங்க, ஓகேங்களா? சின்ன அவரு சொன்ன அதே டைலாக் தான் யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுங்க. என்ன சொல்ல வரானா, இந்தியா டீம் டெஸ்ட் பிளே தேவையில்ல, அது மாதிரி சென்னையிலே இருக்காங்களாம், சென்னை சூப்பர் கிங்ஸ்லேயே இருக்காங்களாம். தேடவே வேணாம், எங்கேயுமே இங்கேருந்தே எடுத்து போட்டுக்கலாம். ஆமாம், டெஸ்ட் பால் வராங்க, அதுக்கப்புறம் எதுக்கு வேஸ்ட்டில் தேடுறாங்களாங்க. வேர்ல்ட் கப் இது போகல, அவங்க டெஸ்ட் இதுக்கு போகல, அவங்க இங்கேருந்தே எடுத்துக்கலாம். நிறைய பிளேஸ் இருக்காங்க. இன்றைக்கி லாஸ் ஆன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பேட்டிங் ஆடினாங்க. ஸ்லோ ஆர்டர் ஓப்பனிங்கில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எதுவுமே சரியில்லை. விக்கெட்லாம் கடற்கடன்னு விட்டாங்க. ஸோ தப்பு சொல்ல முடியாது டோனியும் விஜய் சங்கரும், ஏன்னா அவங்க அவுட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே இல்லை. ஸோ கொஞ்சம் மானத்தை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க மேட்ச்சை. டோனி கண்டிப்பாக தேவை. இப்போ ஓப்பனிங் ஆடுறாங்களே ஸ்டார்ட் அப்பு, அவங்க நல்லா கரெக்டாக பக்காவாக கொடுத்தாங்கன்னா சூப்பராக போகும் மேட்ச்சு. லாஸ்ட்டில் வந்து டோனி ஃபினிஷ் பண்ணார் எப்பவுமே போல். இந்த சீசன் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, ஏதோ பிளான் வந்து அவங்களுக்கு மிஸ் ஆகுது. உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் காரணமே. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க, ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க, 3 மேட்ச் இருக்குது, இன்னும் ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க திங்க் பண்ணி இது பண்ணால் கண்டிப்பாக வின் பண்ணலாம். இதே மாதிரி ஆடிட்டாங்கன்னா இங்கே இருக்க பிளேயர் எல்லாமே எங்கே ஆடுவாங்க? டெஸ்ட் மேட்ச்சில் ஆடுவாங்க. மேட்ச் இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் உள்ள சட்டை போட்டு வரல, இல்லாட்டி இதை கழட்டி போட்டு போயிடுவேன். பழைய டீம் இல்லை, பழைய ஆட்கள் இல்லை. இன்னைக்கு கான்வேலாம் எடுத்து போட்டாங்க. கான்வே என்ன செஞ்சார்? ஒன்றும் சொல்ல, ஒரு 6 தான் அடித்தார், அவ்வளோதான். தோனியை 10வது ஓவருக்கு அப்புறமே வந்துட்டார். வந்து என்ன பண்ணார்? அவரும் ஒன்றும் பண்ணல, ஒரு 6 தான் அடித்தார். இது வேஸ்ட்டு, டீமே இல்லை. என்ன பண்ணானா தோனிலாம் வேணான்னு தான் சொல்கிறேன். நான் அவரை விட்டுறணும், 44 வயசு ஆயிடுச்சு. அவரை நம்ம சொல்லி குத்தமும் இல்லை. தலை தான், என்றைக்குமே தலை தான். பழசெல்லாம் எதுவும் பார்க்கணும். இன்னும் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவரெல்லாம் இனிமேல் வேணாங்கிறேன். இன்னும் நல்லா புது ஆளாக வேறு ஆட்களாக எடுத்து போட்டால் டீம் நல்லாயிருக்கும். இனி பாருங்கள், மும்பை இத்தனைக்கு ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிச்சு. மும்பை ஒரு மேட்ச், ஆனால் ரன் ரேட்டில் ஜெயிச்சிருக்கான். சென்னை வந்து அதெல்லாம் பாதாளத்தில் போயிடுச்சு. இப்போ டெல்லி பஞ்சாப் கூட மேலே வந்துருச்சு, சென்னை கீழே போயிடுச்சு. அதான் நான் சொல்கிறேனே, சட்டை போட்டிருந்தா இதை கழட்டியிருப்பேன். சட்டை போடாதனால அப்படியே போக முடியாது இல்லையா, அதனால் சொல்கிறேன். நீ வேற அடுத்த லெவல் போகுமா பாரு, நீ கப்புக்கு போயிட்டா. அதுக்குள்ள சார் நான் என்ன சொல்கிறேன்னா, மேட்ச் வந்து இப்போ வந்து அவங்க சீனியர் பிளேயர் வந்து பயம் இல்லை சார். டோனின்றவரை கெத்து பீஸ் ஆகிட்டார், வேர்ல்டு அளவுக்கு பெரிய ஆகிட்டார். சில மெம்பர்ஸ் சீனியர் மெம்பர்ஸ் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அப்படின்னும் போது எனக்கு என்னமோ இவங்க
சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, கோச்சிங் சரியில்லைன்னு தோணுது. மேட்ச் வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் நிஜமாக ஆனால் என்ன எம்எஸ்டி ரொம்ப நேரம், ஆனால் அவருமே ஒரு அளவுக்கு லாஸ்ட் அடித்த 6, 4 எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்தே அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வின் பண்ணியிருக்கலாம். துபாய் மேலே, கேப்டன் மேலே எல்லாரும் மேலே ரொம்ப இதுவாக இருந்தாங்க, ஆனால் வேலைக்கு ஆகலை. அவங்க எங்கே போனாலும் வந்து துரத்தி எப்படி நீங்கள் எப்படி வேணாலும் அடிங்கடா, நாங்கள் எல்லா இடத்துலையும் ஆள் இருப்போம்டான்னு டெல்லி வந்து செம்மையாக வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க. அவங்கள பற்றி இவங்க கற்றுக்கணும். அஸ்வின்லாம் ஓடவே இல்லை, அவர் என்னன்னா நிற்கிறாரு அப்படியே. கொஞ்சம் அவரும் கொஞ்சம் நகர்ந்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டீமை கொஞ்சம் மாற்றணும், போலிங்கை மாற்றணும். மெயினாக ஃபீல்டிங்கும் சரியில்லை, போலிங்கு பேட்டிங் சுத்தமாக சரியில்லை, எல்லாத்தையும் மாற்றணும். ஒன்று 2 இல்லை, எல்லாத்தையுமே மாற்றணும். டோட்டலாக டீமையே வந்து குலுக்கி போட்டு சேஞ்ச் பண்ணாதான் நம்ம வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் வந்ததே தோனிக்காக தாங்க. இப்படி ஒரு கேள்வி கண்டிப்பாக வேணும். அவர் வந்து திரும்பி ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் போக போகிறாரு, ஒரு நல்ல ஒரு கேம் ப்ளே பண்ணிவிட்டு நல்ல பேரோட போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக நல்லா கம்பேக் கொடுப்பாரு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2010 இதே மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இந்த வாட்டியும் ப்ரூவ் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். தோனி கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாரு. தேங்க்யூ.